மக்களே கனடா வாங்க வாக்கியம் போகலாங்கிற சேனலில் இப்போது நம்ம வந்திருக்கக்கூடிய பார்க்கு தான் கிரீன் டிம்பர் பார்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் இந்த பியர் கிரீக் பார்க்கில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு. அதனால் பியர் கிரீக் பார்க்குக்கு வந்திருக்கிறோம். பியர் கிரீக் பார்க் பார்த்திங்களா, மேலே பார்த்தா ஒரு இதுன்னு சொல்கிறது கரடி சிம்பிளாக இருக்கா, இதுதான் பியர் கிரீக் பார்க்குங்க. வாங்க அப்படியே ஒரு வாக்கியம் போகலாம். கிட்ஸ் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு, பட் கொஞ்சம் மழை பெய்யுது. மழையெல்லாம் ஓகே, அதெல்லாம் இங்கே யாரும் பொருட்படுத்ததே கிடையாது. சம்மர் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். அதனால் அந்த சம்மரை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. சரி, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நேற்றுக்கு இந்தியாவில், அதாவது அம்பலசேரி, திருநெல்வேலி மாவட்டம் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அம்பலசேரின்னு ஒரு ஊர். அந்த அம்பலசேரிங்கிற ஊரில் எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அக்கா வீடு இருக்குங்க. அக்காவோட பேரன், அதாவது எனக்கு மதுனியார் பையன், அவன் பேர் செல்லப்பா. அந்த பையன் அவர் கனடாவில் தாங்க இருந்தார். கனடாவில் இருந்துட்டு இப்போ இந்தியாவுக்கு போயிருந்தார் மேரேஜ் பண்ணுறதுக்காக. இந்தியாவில் அவருக்கு பொண்ணு பத்மநாபமங்கலத்தில் பொண்ணு பார்த்தாங்க. பார்த்து நேற்றுக்கு கல்யாணம் பயங்கர தடால்படாலாக நல்ல பிரம்மாண்டமாக கருங்குளம் அப்படிங்கிற, அதாவது செய்திங்கநல்லூருக்கு அடுத்த ஊர் கருங்குளங்கிற ஊரில் உள்ள ஒரு பெரிய மண்டபத்தில் வச்சு கல்யாணம் நடந்தது நேற்றுக்கு. அந்த கல்யாணத்துக்கு நம்ம வீட்டிலேருந்து எல்லோரும் போயிருந்தாங்க. ஆமாம், அம்மா போயிருந்தாங்க, அண்ணன் ஒய்ஃபு, இன்னொரு அண்ணன் எல்லோரும் போயிருந்தாங்க. நாங்கள் கனடாவில் இருக்கவங்க இங்கேருந்தே ஒரு வாழ்த்துக்களை போட்டாச்சு அவருக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி நீங்களும் நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ, யாரெல்லாம் நம்ம சேனலை பார்க்குறீங்களோ, நீங்களும் அவருக்கு செல்லப்பாவுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு வாழ்த்துக்களை போடுங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தில் அந்த ஜோடிகள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழட்டும். அது போக வாக்கிங் போகிறதுக்கு வந்தேங்க. ஆனால் பார்த்தா லைட்டாக மழை தூர்ற மாதிரி இருக்கா. கூட்டம் அந்தளவுக்கு இல்லை பார்க்கில். பார்க் இன்றைக்கி கொஞ்சம் காமாக தான் இருக்குது. பட் ஓகே, போய்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரம். ஒரு மணி இப்போ என்ன ஆகுது, ஒரு 7:10ங்க, நைட்டு 7:10ங்க. நைட்டு 7:10 நம்ம ஊர் மத்தியானம் 12 மணி மாதிரி தான் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 1 ஹவர், ஒரு 8 மணி வரைக்கும் வாக்கிங் போயிட்டு, பையன் பேஸ்கெட் பாலுக்கு ஊபரில் புக் பண்ணி விட்டாச்சு, அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் வீட்டில் போய் ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு நம்ம அவரை பிக்கப் பண்ண போனால் ஃபேமிலியோட ஒரு 2 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆமாம், அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம். வாக்கிங் போகிற வழியில் நிறைய பிரச்சனை இருக்கும் போல் தெரியுது. விலகி ஓடிடுவோம். ஏன்னா இங்கே மக்களெல்லாம், பொதுமக்கள்லாம் பெரிய அளவுக்கு எடுக்கக்கூடாது. அது இங்கே உள்ள கல்ச்சருங்க. அதனால் இப்படி ஓரமாகவே காட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் கிராஸ் ஆகிட்டாங்க. கிராஸ் ஆனோன்னா நம்ம அப்படியே நடந்துக்கிட்டே அப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே போகலாம். இந்த மரங்கள் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இருக்கும். அவ்வளோ வளர்த்தியான மரங்கள். ஒரு மரத்தை வெட்டினோம் அப்படின்னா ஒரு வீடு கட்டலாம், அவ்வளோவுக்கு உட்டு கிடைக்குங்க அதில். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் கவர்மெண்ட்டு தாங்க. யாரும் யாரோட சொந்த காசும் கிடையாது. என்ன அழகாக கவர்மெண்ட்